ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல பாக்குறீங்களா? ஏன்னா நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். நான் கடைசியா பார்த்தேன் வந்து யார்ட நம்ம கவின் பிரதர் சீசன் பார்த்தேன். அதுக்கு முன்னுக்கு ஆரி அண்ட் ஓவி ஆட செஷன். அதுக்கு பிறகு இந்த சீசன் என்னமோ தெரியல, ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிட்டு நான் இப்போ உள்ள இன்வால்வ் ஆகி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில விஷயங்கள் நான் எடுத்து வைக்கலான் இருக்கேன். மேபி இது உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கா, இல்லைனா வந்து நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். சீசன் என்னமோ நல்லா தான் போகுது. ஆரம்பத்தில் நான் யோசிச்சேன் எப்படின்னா வந்து லைக் யாருமே தெரிஞ்ச முகமா இல்லையே, எல்லாருமே வந்து ரொம்ப புதுசாக இருக்காங்க, எப்படி இதை வச்சு பண்ண போகிறாங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் பார்த்த சீசன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மாதிரி செலிபிரிட்டிஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு நமக்கு ரொம்ப தெரிஞ்ச முகமாக இருந்திருக்கும் நம்ம பார்த்தவருக்கு எல்லாருமே. பட் இந்த சீசனில் வந்து பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச முகம் அப்படின்னு சொல்லி யாரும் இல்லை, எக்ஸெப்ட் வாட்டர்மெலன் ஸ்டார். அவர் மட்டும் தான் நான் தெரிஞ்சு வச்சிருந்தேன். ஏன்னா அவர் மனுஷன் வந்து இனி ஃபுல் ஃபேமஸ் இன்ஸ்டாகிராம் பக்கம் போனா ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ அவரை தவிர வேற யாருமே பெருசா ஃபேமஸா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஓரளவுக்கு எப்படி இருக்கும் பார்ப்போம். அண்ட் கமல்ஹாசன் அவர்களோட நம்ம ஹோஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். அண்ட் விஜய் சேதுபதியோட ஃபர்ஸ்ட் 2 ஹோஸ்ட் எப்படி நான் பார்க்கல, அந்த செஷன்ஸ் நான் பார்த்தது இல்லை. ஸோ மேபி இது எப்படி இருக்கும், இந்த ஒரு டீமை வச்சுக்கிட்டு விஜய் சேதுபதி கூட இந்த ஒரு காம்பினேஷன் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. ஸோ அதனால நானும் கொஞ்சம் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து ஒரு மாதிரி ரொம்ப நியூட்ரலா போய்கிட்டு இருந்துச்சு. ஆஸ் யூஷுவலா தெரியும் தானே, ஒரு மாதிரியான வயலண்டான இல்லைன்னா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி சண்டை முரண்பாடு போற மாதிரியான ஒரு டாஸ்க் வர்ற வரைக்கும் எல்லாருமே ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சுக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு நம்ம வானத்தை போல விஜயகாந்த் சாரோட குடும்பம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தானே வந்து எல்லாமே ஆரம்பிக்கும், சண்டை சச்சரவுன்னு எல்லாம் போக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் போக ஆரம்பிச்சோன்னா வந்து எல்லாருக்குமே வந்து யூஷுவலா தெரியும் இதெல்லாம் வளமையா பிக் பாஸ்ல நடக்கிற விஷயம் தான் சொல்லிட்டு, இந்த சண்டைகளா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் ஒரு 3-4 வீக்ஸ் வந்து ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் நம்மளே வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் யாரு இது வந்து கரெக்டா வந்து கேம் மாதிரி விளையாடுறாங்க. ஐ மீன் லைக் கேமிங் மைண்டடா யாரு பாக்குறாங்க, யாரு ரொம்ப நேச்சுரலா இருக்காங்க, யாரு வந்து கேமரா முன்னுக்கு வந்து ஆக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, இல்லைன்னா யார் வந்து இந்த போட்டிக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரின்னு நம்மளால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருந்து பார்த்த கேரக்டர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து பார்த்த கேரக்டர்ஸ் ஒன்று வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அவர் பண்றது எல்லாமே வந்து வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி ரொம்ப கிரிஞ்சா தான் இருந்துச்சு. பட் என்னமோ அவர் வந்து உள்ள வந்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லாம இருக்க முடியாது இல்லையா. ஏன்னா வந்து அவரு இந்த வினோத் அவங்களோட காம்பினேஷன்ல நடந்த ஒவ்வொரு கன்வர்சேஷனா இருக்கட்டும், இல்லாட்டி அவர் இன்வால்வ் ஆகின எல்லா விஷயமா இருக்கட்டும், ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட்ல இருந்தாலும் அவர் பொண்ணுங்க கிட்ட பழகுன விஷயம் அப்படி இப்படிலாம் வந்து எனக்கு தெரியாது. அந்த டாபிக் பத்தி நான் பேச விரும்பல. பட் ஓவரால் அவர் இருக்கும்போது ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படி இருந்துச்சு. அடுத்த ஒரு கேரக்டர் நான் முக்கியமா பார்த்தது வந்து வினோத் அவர்கள். அவங்களோட பாட்டு அண்ட் அவங்களோட டைமிங் சென்ஸ், அவங்களோட பஞ்சு கவுண்டரு அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்பெஷலி ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஸ்பாட்ல வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி படிக்கிற ஒவ்வொரு பாட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, மீனிங்ஃபுல்லா அண்ட் ரொம்ப கேட்குற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்தாங்க. அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவங்க மற்றவங்கிட்ட பழகுற விதமாக இருக்கட்டும், லைக் ஒரு மாதிரி ரொம்ப லைக் ஏதோ வந்து ரொம்ப ட்ராமட்டிக்காக அப்படி இல்லாமல் வந்து ஒரு மாதிரி நேச்சுரலாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு ஆரம்பத்தில். அடுத்த கேரக்டர் வந்து பார்வதி வந்து யூஸ்வலாக ஆரம்பத்தில் நிறைய பேர் வந்து வெறுத்தாங்க அண்ட் அந்த மாதிரி தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க. பட் ஆனால் கேமுக்கு வந்து அவங்களோட ஒரு பங்களிப்பு வந்து நிறையவே இருந்துச்சு. ஏன்னா நெகட்டிவ்ல சரி அவங்களோட வந்து இம்பாக்ட் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்க இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லாமல் தராசு கீழே வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஓரளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கேம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அது பாசிட்டிவ் சைடாக இருக்கட்டும் சரி, நெகட்டிவ் சைடாக இருக்கட்டும் சரி, நம்ம வந்து கேம் யாரும் விளையாடல அதை பற்றி சொல்ல வரல. இந்த கண்டெஸ்டன்ட் வந்து இந்த பிக் பாஸ்ல வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நல்லா ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி வந்து மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸ்பெஷலி விகாஸ் விக்ரம் நல்லா விளையாடுறாங்க. ஏன்னா விகாஸ் விக்ரம்க்கு வந்து தெரியும் எவ்வளோ கேமராஸ் இருக்குது, எவ்வளோ நாள் இருக்குது, ஸோ எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எமோஷன்ஸை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி வார்த்தைகளை எங்கேயுமே விடாமல் எங்கே எப்படி இருக்கணும்னு ஸ்பெஷலி வந்து அவருக்கு கிடைக்கிற ஸ்பேஸில் வந்து அவருக்கு தேவையான மாதிரியான பெர்ஃபார்மன்ஸும் காட்டி அவர் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர்ட் ஆகி வந்து அழகாக விளையாடுறாங்க. பட் ஆனால் வந்து அவர் வெல் ப்ரிப்பேர்ட் அப்படிங்கிறது வந்து அவர் விளையாடுற கேம்ல நார்மலாகவே விளங்குது. அது கண்டிப்பாக பச்சையா தெரியுது தானே. மற்றபடி கமருதீன் நல்ல பிளேயர், இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா விளையாடுறாங்க. அரோரா, வியானா அண்ட் ரீசெண்டாக வந்தவங்க மற்றவங்கலாம் வந்து எனக்கு பெருசாக தெரிகிற அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் எதுவுமே நான் பெருசாக பார்க்கல. இவங்கலாம் ஓகே தான். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த பிக் பாஸ்ல வந்து என்ன வீக் டேஸில் வந்து அவங்க ஒரு மாதிரி விளையாடுவாங்க, வீக்கெண்ட்ஸில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அவங்க எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து இவங்க இப்படி பண்ணல, அதை அப்படி பண்ணியிருக்கலாம், பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணல, பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கோ அந்த கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி பெட்டராக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னோட பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணுவாங்க. எல்லாமே ஓகே தான். ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. அடடே இது கொஞ்சம் இப்படி பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து
வந்து லைக் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து அட்ரஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து ரோஸ்ட் பண்றாங்க. நல்லா தான் இருக்கு, இல்லன்னு இல்ல. பட் என்ன வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அது ரொம்ப அதிகமா போகுதோ, அதாவது அவங்க ஒரு கண்டெஸ்டன்ட் தான், அவங்க வந்து ஒரு எக்ரிமெண்ட்டோ ஏதோ ஒன்று வாடெவர் கூட தான் உள்ள வந்திருப்பாங்க. பட் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மரியாதை, ஒரு பர்சனல் ரெஸ்பெக்ட் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அதையும் பிரேக் பண்ணி விஜய் சேதுபதி அவர்கள் பேசுறாங்களோ அப்படிங்கிறது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு விஷயம். ஒருத்தவங்க இருந்து பேச சொல்லுவாங்க, அவங்க வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணிருப்பாங்க. சரி கமருதீனா, ஓகே கமருதீன், இதுக்கு என்ன நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு லைக் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவையும் கொஞ்சம் கேட்கணும் இல்லையா? ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கிறதையும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு பெரும்பாலானவங்க அவங்க லிமிட் குள்ள இருந்து ப்ளே பண்றது இல்ல, அது நல்லாவே விளங்குது. அண்ட் அவங்க விடுற வார்த்தைகளா இருக்கட்டும், சம்டைம்ஸ் அவங்களோட பிஹேவியர்ஸா இருக்கட்டும், எல்லாமே அப்படிதான் இருக்கு, நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலுமே வந்து விஜய் சேதுபதி தான் என்டையர் பிக் பாஸ் தமிழ் சீசனே வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க. சோ அவரு என்ன சொல்ல போறாரு, என்ன சொல்லுவாரு அப்படிங்கறத கேட்கிற ஒரு கியூரியோசிட்டியும் கூட வந்து விஜய் சேதுபதி இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, இது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறது வந்து ரொம்ப நானும் ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது வந்து அவர் சம்டைம்ஸ் அவர் பேசுற அந்த ஸ்டைலா இருக்கட்டும், அவங்களோட அந்த ஆட்டிடியூட், பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், ஒரு கண்டெஸ்டன்ட் கிட்ட அது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு மரியாதையை கூட சம்டைம்ஸ் வந்து அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரோ அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நீங்க என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன்டா அவனுங்க உள்ள என்ன மாதிரி நடந்துக்கிட்டானுங்க, அதை எப்படி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கோர்ஸ் அவங்க பண்ணது தப்பாவே இருக்கலாம். பட் இருந்தாலுமே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து அவங்கள பேச விடாம, ஏன்னா விஜய் சேதுபதி வந்து கிரௌடை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் அவர் சொல்றது வந்து கீழே நான் சொல்றேன் ஆடியன்ஸ் தேவையான டைம்ல கிளாப் பண்றதுக்கோ வாடெவர் எதுனாலுமே பண்ணலாம். ஸோ அந்த டைம்ல வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பேச விடாம அதை தடுத்து கீழே இருக்க கிரௌடை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள கைத்தட்ட வச்சு அதை நிப்பாட்டி அவங்கள கலாய்ச்சி அந்த ஒரு பாயிண்ட்ல அவங்க ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆகுறத பாக்குறது வந்து எனக்கு ஆப்வியஸ்லி விளங்குது. ஈவன் இன்னைக்கு கூட வந்து அமித் உண்மைக்குமே ஒரு நல்ல கண்டெஸ்டன்ட், ஜெனியூனான ஒரு கண்டெஸ்டன்ட் பார்த்தாலே தெரியுது. பட் ஆனா கம்படிட்டிவான ஒரு கண்டெஸ்டன்ட் சொன்னா இல்லை, ஏன்னா அதை விட பெட்டரா எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் ஆனால் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப காமா ஒரு பொறுப்போட ஹேண்டில் பண்ண ட்ரை பண்றாங்க அவரு, அதனால விளங்குது. ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் கொடுக்காம பேச விடாம விஜய் சேதுபதி அவர்கள் நீங்க பண்ணது வந்து ஒரு மாதிரி எனக்கு அவ்வளவு நல்லதா படல. மற்றபடி இந்த பேனும் பிக் பாஸ் வந்து ஏதோ ஒண்ணு யாருமே நமக்கு தெரியாத முகமா இருக்கலாம், இல்லைன்னா அது நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்தாலுமே அது சம்பட் கொடுக்குற டாஸ்கா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு விஷயமா இருக்கட்டும், அவங்க கொண்டு போற விதமா இருக்கட்டும், ஏதோ ஒன்று நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதிரி கனெக்டடா தான் வச்சிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல மட்டும் இது மேபி எனக்கே வந்து ஒரு டக்குன்னு ஒரு கம்பேரிசன் போயிடுது. மேபி கமல்ஹாசன் இருந்தது எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு கம்பேர் பண்ண முடியாது. அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, இவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. ஸோ இவரோட ஸ்டைல தான் பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து மேபி இதை கொஞ்சம் இப்படி மாத்திக்கிட்டா, இல்லை நான் வந்து இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணா ரோஸ்ட் பண்ணலாம். ப்ராப்பரா ஒரு வரையறைக்குள்ள அந்த ஒரு ரோஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் சப்போஸ் என்னது தப்பா சொல்லியிருந்தேன்னா இது நீ இப்படி தான் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை நான் கரெக்டாக பார்த்துக்குவேன். ஆல்ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. See you. Ta-da.